ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது சியோன் குக்கிங் தமிழ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பூரிக்கிழங்கு மசாலா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பூரி உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன் கட் பண்ணி போடுறோன்னா, அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு வெந்துடும். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு வேக வச்சிடலாம். இப்போ அடுப்பில் எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இது ஒரு சைடு அப்படியே வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே பூரி செய்கிறதுக்காக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பூரி செய்கிறதுக்காக 1/2 கிலோ கோதுமை மாவு, ஆசீர்வாத் கோதுமை மாவு எடுத்துருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசையும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி தான் பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் நமக்கு பூரி கரெக்டான பதத்துக்கு வரும். பாருங்கள், மாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துட்டோம். சாஃப்டாக சரியான பதத்துக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் நம்ம மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு எப்படி கொதிக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு நமக்கு சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தோல் உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தோல் எவ்வளோ அழகாக உறிஞ்சி வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் தோல் உரிச்சாச்சு. இப்போ கரண்டி வச்சு அப்படியே மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். கட் பண்ணி வச்ச வெங்காயம் 1, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது 4த்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேகும்போது உப்பு சேர்க்கல. இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கண்ணாடி பதம் இருந்தால் போதும். அப்போ தான் மசாலா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு, நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் சேர்த்தோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலரி விட்டாச்சு. மசாலா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்சு ஊற வச்ச மாவை உருட்டி எடுத்துக்கலாம் பூரிக்காக. பாருங்கள், நம்ம மாவு 10 நிமிஷம் தான் ஊற வச்சோம். எப்படி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பூரிக்கு உருண்டை பிடிக்கும்போது சில பேர் சின்னது பெருசாக பிடிப்பாங்க. ஆனால் கத்தியில் கட் பண்ணிவிட்டு நம்ம செய்கிற மாதிரி பண்ணிங்கனாக்கா எல்லா பூரியும் ஒரே மாதிரி தான் வரும். கட் பண்ண மாவை அப்படியே உருட்டிக்கலாம். இப்போ உருட்டின மாவை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கட் பண்ண மாவெல்லாம் நம்ம ஒரு ரவுண்டாக உருட்டி எடுத்துக்கலாம் பூரிக்கு தேவையான அளவு. பாருங்கள், நம்ம பூரிக்கு அழகாக உருட்டி எடுத்துட்டோம். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா கொதிச்சிச்சான்னு நம்ம போய் பார்க்கலாம். மூடி திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இதுதான் சரியான பூரிக்கிழங்கு மசாலா. பாருங்கள், பூரிக்கிழங்கு மசாலா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூரி செய்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பூரி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பூரி நமக்கு எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா பூரியும் சுட்டு எடுத்துடலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, சந்தோஷமாக இருக்குது. பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து நாங்கள் வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம 1000 சப்ஸ்கிரைபரை நெருங்க போகிறோம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம எல்லா பூரியும் செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பூரிக்கிழங்கு மசாலாவா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள். நீங்களே இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பரான சுவையான பூரிக்கிழங்கு மசாலா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.